வில்வ தளத்தில் அர்ச்சனை செய்ய ஸ்வர்ண பத்திரத்தில் அர்ச்சனை செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். வில்வ தளத்தை யாருக்கு அர்ச்சனை பண்ணோம்? சிவனுக்கு அர்ச்சனை பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை விட முக்கியமான ரகசியம், அந்த வில்வ மரத்துக்கே வில்வ தளத்தினால அர்ச்சனை பண்ணிங்கன்னா மகா புண்ணியம். ஒரு பிராமணனுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். ஒரு மரத்தின்கீழே உட்கார வச்சு, வில்வ மரத்தின்கீழே உட்கார வச்சு ஒரு பிராமணனுக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்டிங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அப்படிப்பட்ட உயர்ந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிவபக்தனுக்கு நீங்கள் என்ன தானம் கொடுத்தா பலன் கிட்டுமோ முப்பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் அத்தனையும் போகும். இதை எல்லாத்தோட வில்வதளம் அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது 100 திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா என்ன புண்ணியம் உங்களுக்கு வருமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். வில்வ மரத்தின் கீழே நல்லெண்ணெயிலையோ நெய்யிலையோ தீபம் போட்டு நீங்கள் கொஞ்சம் எதிரில் உட்காந்து அந்த தீபத்தை பார்த்தபடி அந்த தீபத்தில் சிவனை நினச்சி நீங்கள் யோகம் தவம் இருந்தால், யோகம் செய்தால், யோக அபியாசம் புரிந்தால் அதை விட மிகப்பெரிய பரிகாரம் ஜோதிடத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு ஏதாவது நாளும் கிழமையும் திங்கக்கிழமை இருக்கா, அமாவாசை இருக்கா, பௌர்ணமி இருக்கா, செவ்வாய்க்கிழமை இருக்கானா எதுவுமே கிடையாது. எல்லா நாளும் நீங்கள் வில்வ மரத்தின் அடியில் இப்படிப்பட்ட புண்ணிய காரியங்கள் நீங்கள் செய்யலாம். எல்லா பத்திரங்களையும் நீங்கள் எடுத்த உடனே அதை உபயோகப்படுத்திடணும். மாலை கட்டுறதோ, சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதோ அல்லது அர்ச்சனை பண்ணுறதோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த வில்வ தளத்துக்கு அந்த மரத்தில் இருந்து எடுத்து ஒரு 8 நாள் பொறுத்து கூட நீங்கள் அதை உபயோகப்படுத்தலாம். தொடர்ந்து 8 நாட்களும் உங்களுக்கு அது உபயோகப்படும். சிவவிஷ்ணு சம்பந்தம் இந்த இலைக்கு உண்டு. அதே மாதிரி இதனுடைய இலை, பட்டை, பழம், காய் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. நிறைய மருந்துகளுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இதை எல்லாத்தோட மாந்திரிகமான தாந்திரிகமான பரிகாரங்களுக்கு இந்த வில்வ மரத்தின் கீழே தீபம் போட்டிங்க அப்படின்னா அமானுஷ்யமான குணங்கள், மனோபயங்கள், மனப்பிரச்சனைகள், மனப்பிராந்திகள், தேவையில்லாத சிந்தனைகள், தூக்கமின்மை, ஏதாவது ஒரு ஃபோன் வந்தால் கூட ஒரு அலர்ஜி, மனப்பிராந்தி, மனபயம், அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆகவே தான் இந்த வில்வ மரத்துக்கு வில்வ இலையினால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது மகா புண்ணியம். இதை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எந்த ஊரில் நீங்கள் போய் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.